ஓடுறானா, அவன் சித்தம் இல்லாம ஓடுறானா? என் மகன் உன் சித்தத்தை போல படிக்கிறா, உங்க சித்தம் இல்லாம படிக்கிறா? எங்க பிள்ளை ஞானத்தோட இருக்கா, ஞானம் இல்லாம இருக்கா? பிள்ளைகளை வளர்க்கறது எல்லாத்துக்கும் தெரியும். பிள்ளைகளை எல்லாத்துக்கும் சாப்பாடு போட தெரியும், நல்ல சாப்பாடு கொடுக்க தெரியும், எல்லாத்துக்கும் கொடுக்க தெரியும். ஆனா தேவன்கிட்ட ஞானத்தோடு கேட்கணும், என் பிள்ளைக்கு அந்த ஞானம் இருக்கா? உங்க பிள்ளைக்கு உங்க பையனுக்கோ ஞானம் போச்சுன்னா எல்லாமே போச்சுன்றார் ஆண்டவர். உன் பிள்ளைக்கு ஒரு ஞானம் இல்லை அப்படின்னா தேவன் சொல்றாரு, இப்ப எப்படி இருக்கானோ அதே போல திருமணமாகி ஞானம் இல்லாம போயிடுவான். இன்னைக்கு எத்தனை குடும்பம் சீர்கட்டு கிடக்குது தெரியுமா? எத்தனை குடும்பங்கள் ஏன் கணவன் பிள்ளைகளை விட்டுட்டு ஏன் ஓடுறாங்க? எதனால ஓடுறாங்க? சரியில்லாதனால. யாரு? ஒருவேளை கணவன் சரியில்லாம இருக்கலாம், ஒருவேளை மனைவி சரியில்லாம இருக்கலாம். இதனால குடும்பம் என்ன செய்யுது? குறைஞ்சு போகுதா? அப்ப என்னன்னா, இன்னைக்கு தேவனிடத்தில் உத்தரவு கேளுங்க, உத்தரவு கேளுங்க. மறுபடியும் தேவனுடைய குடும்பத்துல ஏன் இந்த பரிசோதிக்கிற சோதனை என் குடும்பத்துல வந்துச்சு? எதற்காக எனக்கு என் கணவனுக்கு அடிக்கடி வாக்குவாதம் வருகிறது? எனக்காக எனக்கு என் பிள்ளைகளுக்கு அடிக்கடி பிரச்சனை வருகிறது? என்ன காரியத்துல குறைபட்டிருக்கோம் அப்படின்னா, ஒருவேளை நான் நல்லா ஜோம் பண்றேன்னு வைங்களேன், நீங்க ஜோம் பண்ணாத காரணால உங்களுக்கு எனக்கு என்ன ஒரு போராட்டம் வந்துகிட்டே இருக்கும். ஆமே, அதான் வீட்டுல சண்டை வந்து கொண்டிருக்கும். அல்லேலூயா. ஒருவேளை பிள்ளைங்க நல்லா ஜெபிச்சு நான் ஜெபத்துல தருத்து இல்லாம இருந்தா போராட்டம் வந்துகிட்டே இருக்கும், போராட்டம் வந்துகிட்டே இருக்கும். ஆண்டவர் ஒரு இடத்துல வசனத்தை சொல்றார், சோத்திரம். அந்த வசனம் ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான வசனம். நான் டெய்லி வாசிக்கக்கூடிய வசனம். பிரசங்கி வாசிக்க வேண்டாம். பிரசங்கி 10:1 நினைக்கிறேன், 11:1 நினைக்கிறேன். அது ஆண்டவர் சொல்றாரு, ஆகாரத்தை தண்ணி மேல போட்டு அது அநேக நாட்களுக்கு பிற்பாடு அது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவோம். புரியுதா உங்களுக்கு? இப்ப நானும் என் மனைவியும் என் பிள்ளைகளுக்காக செபிக்கிற செபங்கள் பின்னால வந்து ஆகாரத்தை கொண்டு ஆசீர்வாதமா இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு அப்படியே தான் இருக்கலாம், இன்னைக்கு அப்படியே இருக்கலாம், அதை குறித்து கவலை இல்லை. ஆனா பின்பதாக என்னுடைய காலங்கள் முடியும் போது, ஒருவேளை காலத்துக்கு முன்பதாகவே பிள்ளைகளை ஆசீர்வத்து காட்டுவார், பெருக பண்ணி காட்டுவார், நல்ல வளர்ச்சியை கொடுத்து காட்டுவார். அப்ப இதுக்கெல்லாம் ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ என்ன செய்ய? திருப்திப்படுத்த முதலாவது